நம்ம என்னைக்கு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் இந்த பிள்ளைங்க எதையாவது மிச்சம் வைக்கும். ஸோ பாப்பாவுக்கு 2 தோசை எடுத்துகிட்டு வந்தால் 1 தான் சாப்பிட்டாங்க. இந்த ஒன்றுத்தை என்ன பண்ணுறது, ஆப்வியஸாக வேஸ்ட் பண்ணாமல் நான் தான் சாப்பிட்ணும். கிளம்பி இருக்கிறத பாரு. இதுதான் மேடமோட ஹேர் ஸ்டைல். மேடம் எப்போதுமே ஸ்கூலுக்கு இப்படி தான் போவாங்க. பின்னாடி திரும்புடா. ஸோ இந்த மேடம் வச்சதை நம்ம சாப்பிட்ருவோம் இன்றைக்கி. அதனால் காலையில் ஒரு தோசை தேங்காய் சட்னி. இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கான மெனு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சோறு சாம்பார் அப்படியே சாப்பிட்றோமா. அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரியாணி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பூண்டு சின்ன வெங்காயம்லாம் உரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்வோம். நான்வெஜ் இல்லை, வெஜ்ஜு தான். காளான் பிரியாணி இது பண்ணுவோம். ஓகேவா? முடிஞ்சால் ரெசிபி போடுறேன். ஏன்னா அந்த டைம் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஏன்னா காலையில் ஏஞ்சோடனே ஒரு ஷாக்கு. இன்றைக்கி ஒய்ஃபை காலி ஆகிடுச்சு. நாமெல்லாம் ஒய்ஃபைலேயே வாழ்கிற ஆள்களாக மாறிடுச்சு. ஸோ நெட்டை பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரே யோசனையாக இருக்குது. என்ன பண்ணுறது? சரி வாங்க, பிரியாணியாவது செஞ்சு நல்லபடியாக சாப்பிட்லாம். பிரியாணியோட இன்னும் 2-3 டிஷ் பிளான் பண்ணியிருக்கேன். லஞ்ச் பிளேட்டில் காமிக்கிறேன். இப்போ மஷ்ரூம் பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து தலப்பாக்கட்டி ஸ்டைலில் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டிருக்கேன். இது கூட வந்துட்டு கொஞ்சோண்டு புதினா, பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வரேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். ஓகே, இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து இப்போ வந்து பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து செகண்டாக நம்ம வந்து அரைக்க போகிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கொத்தமல்லி சீடு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, 10 முந்திரி எடுத்திருக்கேன், 2 நட்சத்திர இது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பட்டை, அதுக்கப்புறமா அன்னாசி பூ, கல்பாசி கொஞ்சம், அதுக்கப்புறமா பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு பொடி மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், சும்மா பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ மஷ்ரூமாக கட் பண்ணிவிடுவோம். தலப்பாக்கட்டி பிரியாணி பொறுத்தவரை ரொம்ப ஈஸி தான். மசாலா அந்த 2 இது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய வேலை இருக்காது. எனக்கு தெரிஞ்சு பிரியாணிலே ரொம்ப ஈஸியானது நான் தலப்பாக்கட்டி பிரியாணி தான் வந்து சொல்லுவேன். ஓகே, குயிக்காக இப்போ மஷ்ரூம் பிரியாணி வந்து எப்படி செய்யலான்னு ஒரு ரெசிபி பார்த்துடலாம். ஸோ வடை சட்டியை வச்சுட்டு அதில் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பட்டையும் கொஞ்சோண்டு பிரியாணி இலையும் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அந்த க்ரீன் பேஸ்ட்டு அதை ஃபுல்லாகவே உள்ளே கொட்டிட்டு அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, அதையும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். 2த்தையும் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கிண்டி விட்டாலே போதும். அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம ஏன்னா பச்சையாக எல்லாத்தையும் அரைச்சிருக்கோம்ல, ஸோ அது கொஞ்சம் நேரம் அந்த வாசனை போகிற வரைக்கும் வந்து கிண்டி விடணும். வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ கிண்டுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கோம். பிரியாணினா அதிகமாக எண்ணெய் சேர்ப்போம். நம்ம டயட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதனால தான் வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் காரத்துக்கு. நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா எண்ணெய் ஊற்றிருந்தால் நம்ம வந்து தண்ணி ஊற்ற தேவையில்ல. ஸோ எண்ணெயை கம்மி பண்ணதுனால நான் தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கரிஞ்சிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். அதுக்கப்புறமா பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம். புதினா வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை உள்ளே போட்டுட்டு நல்லா கிண்டிடலாம். மஷ்ரூம் வந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே வந்து நல்லா வெந்துடும். சிக்கன் மட்டன் மாதிரி ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினாலே வந்து போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்கெட் கர்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். கர்ட் சேர்த்தோம் அப்படின்னா, இல்லை இதில் தக்காளி சேர்க்கலல்ல, ஸோ அதனால் கர்ட் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கர்ட் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு 1க்கு 1.5 அப்படிங்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். நான் வந்து இந்த மஷ்ரூம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு டைம் வந்து கொதிக்க விட்டுருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் பத்தலை, அதனால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். ஒன்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறமா தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருந்தது படி 1க்கு 1.5 அப்படிங்கிற கணக்கில் சேர்த்துட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணி வந்து 1 கப்புக்கு 1.5 அப்படிங்கிற அளவுக்கு சேர்த்துட்டேன். ஆல்ரெடி கொஞ்சம் மசாலா வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை முன்னாடியே விட்டதுனால இப்போ நான் வந்துட்டு 2.5 டம்ளர் தான் தண்ணி விட்டேன். ஸோ தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை வந்து போடுறேன். ஏன்னா அப்போ தான் கொதிக்கும்போது அதோட வாசனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுக்கும்.
ஸோ கொஞ்சம் இது வந்து அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம். உப்பு கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம கழுவி இது பண்ணியிருக்க ஊற வச்சுருக்க அரிசியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி உடையாமல் ஒரு 2 தடவை வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது அரிசியும் தண்ணியும் அந்த சமமாக நம்மளுக்கு பார்க்கும்போது அரிசி தெரியுது பார்த்திங்களா, அந்த லெவலுக்கு வரும்போது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு வெயிட்டை வச்சிடலாம், தம் போட்டுடலாம். சிம்மில் வச்சு 20 நிமிஷம். இப்போ தான் சீனில் ஒரு ட்விஸ்ட்டே. இந்த தம்மை உடைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணி என்னை கிடா வெட்டுக்கு கூப்பிட்டாங்க. அங்கே போயிட்டேன். ஹை, இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள் தான். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தா பாண்டி கோயில் போக போகிறோம். மதுரையில் இருக்க நிறைய பேருக்கு வந்து தெரியும், பாண்டி கோயில் கெடா வெட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எனக்கு இது வரைக்கும் நான் பாண்டி கோயில் வந்து போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா யாராவது கூப்பிடணும்ல, அங்கே வந்து நிறைய பேர் வேண்டிக்கிட்டு கெடா வெட்டுலாம் வந்து வைப்பாங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் யாரும் அப்படி எங்களை யாரும் இன்வைட் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு இன்வைட். ஸோ ஃப்ரெண்டு வந்து கூட வேலை பார்த்த ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டில் கெடா வெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட் சபானாவும் அங்கே போக போகிறோம். ஸோ தெரியல, இதில் வேறு இன்றைக்கின்னு பார்த்து நம்ம இப்போ டயட்டில் வேறு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கூப்பிட்டுருக்காங்கல்ல, தடவை இன்வைட். ஏன்னா நானே நிறைய தடவை வந்து கெஞ்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் பாண்டி கோயில் கெடா வெட்டு போனேன்னு சொல்லும் போதெல்லாம் நான் வந்து சொல்லுவேன், யாராவது என்னை கூட்டிகிட்டு போகலாம்ல, என்னையும் கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்ட்ட கெஞ்சிருக்கேன். நிறைய பேர்ட்ட சொல்லவும் செஞ்சுருக்கேன். அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது கெடா வெட்டுனா என்னை கூப்பிடுங்க, பாண்டி கோயில் கெடா வெட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு. ஏன்னு தெரியல, அங்கே வந்து சொல்லுவாங்க, எப்போதுமே அங்கே கெடா வெட்டு நடந்துக்கிட்டே இருக்கும், யார் போனாலும் சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளை யாராவது இன்வைட் பண்ணி போகும்போது தானே கொஞ்சமாவது ஃப்ரீயாக சாப்பிட முடியலன்னா பயமாகவே இருக்கும்ல. அப்படி நினச்சிக்கிட்டே நான் போகாமல் இருந்தேன். இன்றைக்கி காலையில் தான் சொன்னாங்க, லிட்ரலி பிளானே கிடையாது. ஒரு 10 o'clock கால் பண்ணி, இன்றைக்கி கெடா வெட்டுடா, வந்துடா, சாரி லேட்டாக ஆகிடுச்சு, கால் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். ஒரு எவ்வளோ நேரம்டா இருக்கும் நான் கால் பண்ணி வந்து? ½ an hour. கெடா வெட்டு இவ்வளோ அதான் கேட்டேன், என்ன உடனே வந்துட்டேன் அப்படின்னு. கெடா வெட்டுன்னு சொன்ன உடனே எப்படி கிளம்புனேன்னு தெரியல, அரை மணி நேரத்தில் சிட்டாக பறந்து வந்துட்டேன். சரி வாங்க கெடா வெட்டுக்கு வந்து போகலாம், பாண்டி கோயிலுக்கு. இங்கேருந்து ஆனால் கொஞ்சம் தூரம் தான். இது வரைக்கும் நான் பாண்டி கோயில் போனதும் இல்லை. மேப் லொக்கேஷனை போட்டுட்டு போவோம். ஃபேஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வேர்த்தூத்தி வந்திருக்கேன் அப்படின்னு வெயிலில். வாங்க கெடா வெட்டை போய் ரசித்து சாப்பிடுவோம். காசு இல்லை. சாமி தரிசனம் நல்லபடியாக பார்த்தாச்சு. கிட்டக்க போய் பார்த்தேன், ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போனாங்க. இது மட்டனாடா, செப்பரேட் பண்ணிட்டு லெக் பீஸ்லாம் கொண்டு வந்திருக்காண்டா ஸ்பெஷலாக. பார்த்தியா? எனக்கு இங்கே வச்சுக்கணும். லெக் அங்கிட்டு கால் இடிக்குது இல்லை. வேணாம், முட்டை வேணாம். எனக்கு வேணாம் இல்லை, இத்தனை இருக்குல்ல. போதுண்ணா, ஓரமாக வச்சு.
ஆனா அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. நான் ரொம்ப அதிகமாவும் சாப்பிடல. ஏன்னா என்னால சாப்பிடவும் முடியல. ஸோ பிரியாணி கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா ரைஸ் வாங்கி ரசம் ஊத்தி சாப்பிட்டேன். கொஞ்சோண்டு மட்டன் பீஸ் சாப்பிட்டேன். அந்த ஒரு லெக் பீஸ் மட்டும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சேன். அவ்வளோதான். ரொம்ப பெருசா வந்து என்னால எடுத்துக்க முடியல. ஆனா பரவால்ல. எனக்கு வந்து ஒரு மாரி சந்தோஷமாவும் இருந்துச்சு. பரவால்லடா ரொம்ப டயட்ட வந்து மீறல. ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி மனச வந்து நானே நிம்மதிப்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு, அடிச்ச வெயிலுக்கு ஒரு ஜூஸ் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்குள்ள போனோம். ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு நானும் சபானாவும் குடிச்சு முடிச்சுட்டோம். அடுத்து ஈவினிங் மதுரையில நல்ல மழை. ஒரு காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு. அதனால காஃபி மட்டும் சபானா வீட்ல குடிச்சேன். இன்னைக்கு வாக்கிங்குமே 6000 ஸ்டெப்ஸ் தான் வந்து போக முடிஞ்சுச்சு. நைட்டு டின்னருக்கு 2 இட்லி, 2 டம்ளர் சாம்பார் சாப்பிட்டேன். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து டயட் வந்து முடிஞ்சிடுச்சு. எப்படி தான் கெடா வெட்டு போயிருந்தாலுமே, ஓரளவுக்கு என்ன பொறுத்தவரை நான் கலோரிஸ்குள்ள சாப்பிட்ட மாரி தான் ஃபீல் ஆகுது. ஆனா கொஞ்சம் வாக்கிங் மட்டும் கம்மியாயிடுச்சு. நாளைக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம்.